Recorded, pa. Sure, sir. Recorded ஆகுது. Record ஆகுது, sir. Fine. Shall we start, sir? Okay, go ahead. அனைவருக்கும் பசுமையான தூய்மையான மாசற்ற வணக்கங்கள். எக்ஸ்னோவா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் மற்றும் யூத் எக்ஸ்னோவா இன்டர்நேஷனல் இணைந்து வணங்கும் ஒரு அற்புதமான இணைய வழித்தொடர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் அவர் ஃபவுண்டர் டாக்டர் எம்பி நிர்மல் சார் நாங்கள் இன்வைட் பண்ணப்பே இனிஷியலி அவர் நான் வந்துட்டு வரத்துக்கு யோசனை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஹெஸ்டேஷனில் சொன்னார். பட் இருந்தாலும் நம்மளுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் டேன்னு தான் சொல்லணும் நாங்கள். சார் வி வெல்கம் யூ சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் யூத் எக்ஸ்னோவா மெம்பர்ஸ் அனைவரையும் வருக என வரவேற்று இன்னைக்கு அஜெண்டா பார்த்தீங்கன்னா வி வில் பி கோயிங் வித் ஒய்இஐ ப்ரேயர், வெல்கம் அண்ட் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் பை செந்தில் பாரி சார், and 3 projects explanation by Sendil Nathan sir, project chairman, and project inauguration by Dr. M.B. Nirmal sir, founder sir, special address by Chidambaram sir, and introduction of chief guest by Exnova Mohan sir, and chief guest address and vote of thanks. So I am starting with the prayer. கண்கண்ட தெய்வமாய் கருணை நிறை கொண்டவளாய் கண்ணின் இமை போல் எங்களை காத்தருளும் பூமி தாயே, இனி உம்மை காப்பது எங்கள் கடமை, தலையாய கடமை என அதை நிச்சயம் செய்வோம் என உறுதி கூறி வணங்குகின்றோம். தேங்க்யூ. ஸோ ஓவர் டு செந்து பாய் சார். எல்லோருக்கும் பசுமையான தூய்மையான வணக்கம். அதாவது எக்ஸ்னோரா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து திருச்சிக்கு எப்பொழுதுமே ஒரு முக்கியமான இடம் உண்டு. திருச்சி என்பதை ட்ரீச்சியாக மாற்றிய ஒரு பெருமையும் வெகு சிறப்பு உண்டு. அதுல யூத் எக்ஸ்னோரா என்பது நம்ம வந்து அத்தனை யூனிவர்சிட்டியிலே நமக்கு அப்ரூவல் இருந்தாலும் திருச்சியை பொறுத்தளவுல வெகு சிறப்பாக அது இந்த சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லணும்னா தொடர்ந்து ஒரு வேலை செய்வது என்பதில் திருச்சி எக்ஸ்னோரா யூத் எக்ஸ்னோரா எப்பொழுதுமே முன்னணியில இருக்கு. அதோட நம்ம ஒரு இணைந்து வேலை செய்கிறோம் என்பது அது இளைஞர்களோட இருக்கும்போது இன்னும் அந்த புத்துணர்ச்சி நம்மை தொற்றிக்கொள்கிறது. அடுத்ததாக எதெல்லாம் சொன்னாலும் அதுல எஸ் அப்படிங்கிற ஒரே பதில் தான் இங்கிருந்து வரும். இப்ப வந்து திருச்சியில வந்து அமைச்சர் அவர்கள் அந்த திருச்சி மாவட்டம் முழுமையும் இருக்கிற நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அதை நம்ம இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப எக்ஸ்னோரால நம்ம எஸ்கவேட்டர் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் திருச்சிக்கு அது கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லி, நம்முடைய வழிகாட்டி நிறுவனர் எப்படிதான் நான் வந்து அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். அதாவது 2 முறை கோவிட் தொற்றுல இருந்து பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஆனா அவருக்கு தொற்று வந்ததை தவிர அவர் பாதிக்கல. என்னன்னா மனநிலை தான் காரணம். அவரோடு நாம் இருக்கிறோம் என்பதே பெருமை. இன்றைக்கு அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலின்படி மேலும் நல்ல படிகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரசிடென்ட் சார். ஓவர் டு ப்ராஜெக்ட் சேர்மன் டாக்டர் செந்தில் நாதன் சார். Please explain about the 3 projects, sir. Good morning to everybody, and I am so happy to introduce all the 3 projects which we are going to have it by tomorrow. I'll just share the print screen also. First of all, thank the founder, president. Sendil sir, break ஆகுது. Okay. First கேக்கல. Just a minute, please. Is it audible now? Yes, sir. Fine. Okay, thank you. First of all, I thank the president Exnova International and founder president of Exnova International. The projects first we thought we had a more brainstorming, and we have come to this stage with more discussions and more pipelines also.
Here we are going to have two things as a session, and the third one is through WhatsApp. And this is really a very innovative content. Even Mr. Mohan and Mr. Sridhar have suggested these things. The first thing is about related to our health, because that is to be given more importance right now. And we thought of getting into Ayush, then there are so many difficulties, then we stick with the health. And on the screen I have shown the homeopathy, naturopathy, nutrition. Low voice, sir. Sendil sir, low voice, sir. Low Okay. voice. நல்லா கேக்குது விட்டுருங்க கேக்குது சார். கேக்குது Okay. ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். Screen share agaleya? Sorry. Yes. Hope you can see the screen. Okay. Right. We have 5 resource people for this health for you through YEI, and these people will have a talk for 15 to 20 minutes about the basic information. And following this, we are going to have a very beautiful formation through WhatsApp. Also, the people can get their doubts clarified. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, இது வந்து ஐ திங்க் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ வந்து இட் சீம்ஸ் டு பி அ வெரி இன்னோவேட்டிவ் திங். Myself and Dr. Ragini, the co-project chairperson, also is there with me. இதில் வந்து நமக்கு வாட்ஸ்அப் லிங்க் நாங்கள் கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் கொடுக்குறோம். நாங்கள் அந்த செஷன் அப்போவே அது கொடுக்குறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, பீப்புள் மே இன்ட்ராக்ட் வித் டைரக்டர் வித் தி டாக்டர்ஸ் டைரக்ட்லி ஆல்சோ. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து சிலர் வந்து பப்ளிக்கில் கேட்க முடியாத கூட தே கேன் ஹேவ் இட் chat with them, கால் பண்ணி கேட்கலாம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர் பிட்வீன் தி டாக்டர் அண்ட் தி பப்ளிக். ஸோ நம்மளோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல், எஸ்பெஷலி இன் திஸ் situation. So this is one of the best things we are going to launch on 13th, that is tomorrow. And one more project is this is about career guidance. Though it has been done by us earlier, this time we are doing it through online, and the same concepts also we have kept it. We have 5 resource people, Mr. Mohan, Mr. Sridhar, myself, then Dr. Ragini, and Mr. Thiruvel Murugan. So all we are going to give a guidance on various aspects, especially on the career oriented. We have segregated each and every topic very familiar to ourselves, and the public can make use of this guidance through WhatsApp. The reason is WhatsApp la oru career guidance create பண்ணிருக்கோம். People, I mean especially parents, students நிறைய queries இந்த டைம்ல இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு 12th results, 10th இது எல்லாமே almost all the governments, especially Tamil Nadu government has already announced it. People might be in a great confusion also, and what are the possibilities, என்னென்ன பண்ண முடியும், அது எல்லாத்துக்குமே வந்து we are going to guide them. So once again I thank our Trichy founder and president also for giving this opportunity, along with my co-chairperson Dr. Ragini. Thank you for giving this opportunity. Thank you sir. And the most awaited moment, நம்மளுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்னு தான் சொல்லணும். சார் Nirmal sir, our founder, he is going to give a speech on the inaugurate the project. Sir, we welcome you, sir. Please go ahead, sir. Clean and green greetings to every one of you. Best wishes. Keep it up, keep going. And Trichy, especially heart. MVR wanted to make it Trichy as capital, but I want to tell the friends from Trichy, if you're all willing, and the way you do under the leadership of Hogan and supported by Sridhar, we will declare சுற்றுச்சூழல் தலைநகரம், தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் தலைநகரம் இல்லை, இந்தியாவினே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு பிரச்சனை, இந்தியாவின் சுற்றுச்சூழல் தலைநகரம் அப்படின்னு we can announce it. எப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து எல்லா மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல், மாடல், both verb and noun.
we'll create water bodies model, street, ஒவ்வொன்றும் காலேஜ், ஸ்கூல், திருச்சி அப்படின்னு சொல்லணும். அதான் என்னுடைய இது வந்து பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கேன். திருச்சி வந்து ஏன்னா ஏன் இதை சொன்னேன்னா, எம்ஜிஆர் சொன்னது இருக்கட்டும், இப்போ திருச்சின்றது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் பண்பாடு, நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு மோஸ்டிக்காக சொல்லலை, திருச்சியில் தான் வந்து எல்லா மீட்டிங் வருவாங்க, பேசுகிற நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அது போன்ற ஒரு நல்ல ஊர், அது நல்ல பண்பாடு உள்ள ஊர், காவேரி ஓடுற ஊர். அதனால் இந்த ஊரை வந்து இப்போது படநழி பாலில் விழுந்து வாயில் விழுந்த மாதிரி உள்ளாட்சித்துறை அமைச்சரே உங்களுக்கு வந்திருக்காரு. அவரு நானும் பல நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கோம். டாக்டர் சொக்கலிங்கம் ஆர்ட் எக்ஸ்போ ஆரம்பித்தார், அதில் இவரும் நானும் நான் மேடையில் இருக்கோம். அப்போ வந்து கமல்ஹாசனும் வந்தார், திரு மு.க. ஸ்டாலின் எல்லாம் வந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. ஆர்ட் எக்ஸ்னோரா இனாகுரேஷன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இப்போ வந்து முக்கியமான திருச்சிக்கு ஒரு சுற்றுச்சூழல் தலைநகரம் சொல்கிற போது உள்ளாட்சித்துறை அமைச்சரே அங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு அவரும் அதை லைக் பண்ணுவார். திருச்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். வில் கிரியேட், ரொம்ப சிம்பிள், அது எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை செய்யணும். இதான் இன்னும் ஒரே பாயிண்ட் சொல்லி விடைபெறுறேன். என்னென்னா, இப்போ என்ன செய்தாலும் இப்போ செந்தூர் பாரி அவர்கள், நான் உண்மையிலே சொல்கிறேன்னா, ஒரு இறைவன் எனக்கு அறிமுகப்படுத்திய ஒரு மாமனிதர். சிதம்பரம் வந்து ஷீட் டேங்கர் அவர். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஒரு தலைமைக்கு ஒரு சரியான நபர் தேவைப்பட்டது. ரைட் மேன், இந்த ரைட் பிளேஸ், ரைட் டைம். பாரி வந்து இப்போ நான் செய்கிற காரியங்கள் என்னால் தான் செய்ய முடியும்னு நினச்ச பல காரியங்களை அவர் 10 மடங்கு பெருசாக செய்கிறாரு. அது இது குளங்கள் தூர் வாரதாக இருக்கட்டும், மியாவாக்கி ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஒன் மோர் கிரேட் திங் என்னன்னா, இஸ் நெட்வொர்க்கிங் வித் ஆல் அதர் ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். பெரிய மரம் வளர்ந்து சின்ன மரத்தை வளர விடாது. இப்போ நமக்கு எப்படி எக்ஸ்ப்ளோரா முக்கியமாக இன்னொருத்தர் அவருடைய நிறுவனம் முக்கியம், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அந்த வகையில் சமீபத்தில் ஒரு பெரிய ஓஎம்ஆரில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து மாற்றத்தை நோக்கி இந்த இயக்கத்துக்காக பண்ணியிருக்காரு. நல்ல தருணம் வந்துருக்குது. இப்போ என்னன்னா, ஒரே செய்தி, நம்மளுக்கு வர செய்திகள், என்ன போன்ற ஆட்களுக்கு வர செய்திகள் என்னன்னா, உலகம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. உலகம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இன்னதான் நான் இப்போ இவ்வளோதான் உழைச்சி பண்ணாலும் அது கடலில் கரைச்சக்க பெருங்காயமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இது வந்து முனைப்போடு செய்கிற ஒர்க்கு பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன். ஏன்னா திருச்சியில் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறனால அவருக்கு அவருடைய உதவி தேவைப்படும். அவருடைய தலைமையில் அவரை தலைவராக போட்டு திருச்சியை சுற்றுச்சூழல் இந்தியாவின் தலைநகரம் போடுங்க, இல்லைன்னா தமிழ்நாடுன்னு அந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, மோகனுக்கு வந்து ரியலி பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அவர் வந்து அவர்தான் முதல்ல பார்ட் 4 சேர்க்கலான்னு சொல்லி அதுக்காக ரொம்ப பல முறை பண்ணார். இப்போ வந்து என்னன்னா, இப்போ நமக்கு வந்திருக்க கல்வி அமைச்சர் சொல்லணும்னா இவர் தான் சார் இருக்காரு. நம்ம இது பொன்முடி தானே, ஹையர் எஜுகேஷன் பொன்முடி. அவர் வந்து அதை போய் கேட்டால் செய்யலை. உடனே நான் இவர்கிட்ட போனேன், அவர் வந்து உடனே ஃபோன் பண்ணி சொல்லி சார் அங்கே போயிட்டீங்கன்னாரு. அவர் வந்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் வாங்குறது ரொம்ப ஈஸி. கவர்னர்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு எல்லா யூனிவர்சிட்டியும் கொண்டாந்துருக்க மோகன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ரீதர்ட்ட திருச்சியை கொடுத்துட்டு பாரதிதாசனை மற்ற யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து லீடர் பெரிய. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சைல்டு வெல்ஃபேர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்னராக க்ரோ ஆகிற போது எல்லாம் கிராஸ் ரூட் நம்ம எல்லாம் வரும். இதுக்கு மேலே டைம் எடுத்துக்க விரும்புகிறேன். ஏன்னா நல்ல ஸ்பீக்கர்ஸ் பேச போகிறாங்க, நல்ல விஷயங்கள், நல்லதே நடக்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல இன்ப அதிர்ச்சி வரக்கூடிய செய்தியெல்லாம் சமீபத்தில் வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், எழுச்சியுடன் வாழ்க வாழ்க வாழ்க. Thank you, founder. Thank you to be the blessed day, and the special address by our General Secretary, sir. Sir, we invite you to give a special address, sir. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுதுதான் நம்முடைய ஃபவுண்டர் நிர்மல் அவர்களின் ஒரு ஒப்பற்ற தலைவர், தன்னலமற்ற ஒரு தலைவர், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பின் முடிசூடா மன்னன் அவர்கள் நிர்மல் அவர்களே, நம்முடைய பிரசிடென்ட் பாரி, நம்முடைய நிறுவனர் சொன்னது போல் ஒரு வித்தியாசமான பிரசிடென்ட் பாரி அவர்கள், மோஸ்ட் டைனமிக் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். அவர் பேச்சு குறைவாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பேச்சிலும் அவர் தேறிவிட்டார். பிரசிடென்ட் பாரி அவர்களே, பிரசிடென்ட் ஆஃப் யூத் எக்ஸ்னோரா ஸ்ரீதர், அப்புறம் இதுக்கெல்லாம் வழிகாட்டும் மோகன் அவர்களே, இதை கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கும் வேலியப்பன் அண்ட் மோகன சுந்தரம் அவர்களே, டுடேஸ் ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அவங்கள ரிசோர்ஸ் பர்சன்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது, ஸ்காலர்ஸ், அச்சீவர்ஸ், என்வாயரன்மெண்டல் ஆர்கிடெக்ட்ஸ்,
அதாவது டாக்டர் எஸ் ராகினி அண்ட் டாக்டர் செந்தில். we are proud that you are associating with Exnora. சூரியனிடம் மட்டும் எப்படி இத்தனை ஒளி, சில மலர்களிடம் மட்டும் எப்படி இத்தனை நறுமணம், நீரிடம் மட்டும் எப்படி இத்தனை புனிதத்துவம், திருச்சி இளைஞர் எக்ஸ்னோராவிடம் மட்டும் எப்படி இத்தனை ஆற்றல், எப்படி இத்தனை சக்தி. காரணம் ஆர்வம், சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாயம் சார்ந்த அக்கறை. நம்முடைய ஃபவுண்டர் சொன்னது போல் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலே அதற்கு கிடைத்த அங்கீகாரம். திருச்சி யூத் எக்ஸ்னோரா பல சீனியர் ஆர்கனைசேஷனுக்கு முன்னோடியாக இருக்கிறது. தினந்தோறும் நிறைய ப்ராஜெக்டுகள். இன்று நம் நிறுவனர் பொற்கரங்களால் துவங்கப்பட்ட இந்த 3 செயல் திட்டங்களும் அற்புதமானவை. கரியர் கைடன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர், இந்த 3 திட்டங்களும் துவங்கப்பட்டு வாட்ஸ்அப்பிலும் இதன் சேவை தொடரும் என்று கேள்விப்படும் போது பெருமையாக இருக்கிறது. இம்3 திட்டங்கள் மாபெரும் வெற்றி பெறவும், திருச்சி யூத் எக்ஸ்னோரா திட்டங்கள் யாவும் வெற்றி பெற்று திருச்சி யூத் எக்ஸ்னோரா கம்பீர வெற்றி நடை போட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. Thank you, sir. Both our Youth Exnora Charter President Mohan sir. அனைவருக்கும் இனிய பசுமையான தூய்மையான மாசற்ற வணக்கங்கள். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் Sir Mohan sir. பிரேக் ஆகுது. ஆமா சார். மோகன் சார். ஒரு மகிழ்ச்சி கொண்டு போகணும். தமிழகம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. எஸ் வேகானேஜ் சார். கேக்குதா? முதல்ல சொன்னேன்னு கேட்கல. ஸோ 3 நம்ம ஆளுமைகள் 3 பேருமே இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக சந்தோஷம். இந்த யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனலோட ரெக்கார்ட் அண்ட் ரிப்போர்ட்ல ஒரு மறக்க முடியாதது. அதற்காக மரியாதைக்குரிய நிறுவனர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எல்லாருமே செய்வது போல அப்பையிலேருந்து சார் சொல்றாப்புல திங்க் நோவல். ஸோ எல்லாருமே ஒரு கவுன்சிலிங் போடுறாங்க. அது எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல. அதே போன்று அதுக்கு உட்காந்து யாராவது டீல் பண்ணணுங்கிற நேரத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வித்தியாசமான சிந்தனை உதிச்சுது. நிறையா ப்ராஜெக்ட் சேர்மன் 2 பேரும் நிறையா அதுக்காக உருவங்கள் மாறி ஸோ யார் எப்போ வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். அதுக்கு அந்த டாக்டரோ அல்லது கேரியர் கைடன்ஸ் பண்ணுறவங்களோ தனித்தனி வாட்ஸ்அப் அவங்க பதில் கொடுக்குறாப்புல ஒரு இறுதி வடிவம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இது அனைவருமே தயவு செஞ்சு பலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து இந்த மாதம் முழுவதுமே பயன்படுத்துவதற்கு நமக்கு ரிசோர்ஸ் பர்சன் வந்து ரெடியாக இருக்காங்க. இன்று ரிசோர்ஸ் பர்சன் இன்னைக்கு நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு செமினாரோட இதை நாங்கள் மிங்கிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஒரு தனி நிகழ்ச்சியாகவே நான் இன்னைக்கு இருக்க ரிசோர்ஸ் பர்சன் 2 பேருமே யூத் எக்ஸ்னோராவோட அசட், ஒரு சொத்து அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர் ராகினி கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாகவே நம்மளோட சேர்ந்து பல்வேறு ஃபேஸ் ஸ்டாஃப் அட்வைசரா, ஆஃபீஸ் பேரரா, காலேஜில் கோஆர்டினேட்டரா, இன்னைக்கு வந்து ஒரு நம்மளோட அட்வைசரா வந்திருக்காங்க. அவங்களோட படிப்பை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் பார்த்தாது. கிட்டத்தட்ட ஒரு 23 டிகிரி அவங்க முடிச்சிருக்காங்க. 2 டாக்டரேட் பண்ணியிருக்காங்க. 6 மொழியில புலமை பெற்றவர்கள், சர்டிஃபிகேட் வைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். பிஷ்பீபர் கல்லூரியோட பேராசிரியராக இருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல. பல்வேறு அனுபவங்கள் இன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து நம்ம கூடயே சேர்ந்து தொடர்ந்து இன்ன வரைக்குமே அவங்களோட பல பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், கோயில்ல வந்து இது பண்ற அளவுக்கு மல்டி ஸ்கில் பர்சனாலிட்டியை வந்து நம்ம கிடைச்சிருக்காங்க. பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் இந்த எக்ஸ்னோரால தான் நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு என்னைக்கும் தொடர்ந்து எக்ஸ்னோரால பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இன்னைக்கு. அடுத்தது வந்து we are always believed to develop the leadership. செந்தில் கே நாதன், ஸோ இவரும் டாக்டரேட். இவர் வந்து பல நாடுகளில் வந்து பணிபுரிந்தது மட்டுமல்ல, பல நாடுகளில் படிச்சும் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ MBA கிராஜுவேட், லேபர் லா பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு, எம்ஃபில் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்ல வந்து அகமதாபாத்ல ஹெச்ஆர் அனாலிட்டிக்ல காரக்பூர் IIT வெஸ்ட் பெங்காலில் பண்ணியிருக்காரு, PhD அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம்.
and also he also done a PhD in International University, Washington. ஸோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இதுல இவர் செந்தில் கேதநாதன், டாக்டர் செந்தில் கேதநாதன் பத்தி ஒரு பதிவு பண்ணோம்னா, ஆல்வேஸ் வி டெவலப் லீடர்ஷிப். நம்ம யூத் எக்ஸ்ப்ளோரர் வந்து என்வரன்மெண்டோட கூட அதையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம். எனது பள்ளியில நான் வந்து ஸ்கவுட்ல இருக்கும் பொழுது என்னோட ஜூனியராக இருந்து கவர்னர் விருது பெற்றவர் தான் அந்த செந்தில் கேநாதன். தொடர்ந்து தொடர்புல இருந்தாரு, அப்பப்ப வெல்விஷரா இருந்தாரு. சமீப காலமாக அவர் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறது கண்டிப்பாக ஒரு இது. ஏன்னா ஒரு பள்ளி அளவில் வந்து ஸ்கவுட் லீடரா இருந்தா, ஒரு அசிஸ்டன்ட் லீடரா இருந்தாரு. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து இன்னைக்கு நம்ம பொறுப்பை எடுத்து இந்த நிகழ்ச்சியா வந்து மிக சிறப்பாக, அநேகமாக தமிழகம் முழுவதும் தேடினாலும் இது போன்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செமினார் நிறைய நடக்கலாம், வெபினார் நடக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து யூனிக்கா இருக்கும். அதே போன்று இன்னைக்கு வெபினாருங்கிற விஷயம் வந்து 5 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நிர்மல் சார் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர் காலேஜ் ப்ரோக்ராமுக்கு பிளான் பண்ணியிருந்த போது வர இயலாத ஒரு இதில் வந்து அப்போ வந்து ஏன் வெபினாராக நடத்தணும்னு நம்ம 5 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த வெபினாருங்கிற வந்து நம்ம முதல்ல நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது நிர்மல் சார் சென்னையிலேருந்து பேசினாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட 800 மாணவ மாணவிகள் நம்ம எக்ஸ்னோரா கல்லூரியில் இருக்க எக்ஸ்னோரா ஸ்டாஃபர்கள் சார்ங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். இந்த 2 ஆளுமைகளும் உங்களோட கருத்துக்களை, சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களையும், சமுதாய காவலர்கள் வந்து எப்படி தலைமை பண்புல இருக்கணும், எப்படி அதை வளர்த்துக்கணுங்கிறத 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட்ல பிரிச்சு பண்ண போறாங்க. இதுவும் ஒரு வித்தியாசம் தான். ஏன்னா நார்மலா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல பேசுவாங்க. ஸோ என்வரன்மெண்டல் லீடர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து 2 பேரும் பகிர்ந்துக்க இன்னைக்கு போறாங்க. ஒரே தலைப்பில் 2 பேச்சாளர்கள், திருச்சி யூத் எக்ஸ்ப்ளோராவின் ஆளுமைகள், திருச்சி யூத் எக்ஸ்ப்ளோராவின் அடையாளங்கள், அந்த எங்களோட சொத்துக்கள் அப்படின்னு இவங்க 2 பேரையும் கண்டிப்பா முக்கியமான சொத்துக்கள் இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேடையை அவர்கள் வசம் ஒப்படைக்கிறேன். செந்தில் சார், ஓவர் டு யூ. Thank you, Mohan sir, and thank you everybody who have joined here for a wonderful session. It's going to be a wonderful session, right? See, நானும் அவர் டாக்டர் ராகினியும் எப்படி டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு இன்னும் அஜெண்டா ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுது. நாங்கள் வாட் வி தாட் இஸ் 2 பேரும் ஒரே டாபிக் பேச போகிறோம், அதனால் there should not be any overlap. நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணது என்னென்னா, சப்போஸ் நான் உங்கள் டாப்பிக்கில் ஏதாவது கவர் பண்ணிட்டா யூ ஜஸ்ட் மேனேஜ் இட், அதே மாதிரி நான் பேசிட்டா நீங்களும் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னா we have had a very cool discussion, right? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியாது, right? Okay. So I'll just start with the screen sharing. Can you see my screen? Yes, sir. Okay, thank you. Right. So, normally I have the habit of getting the same invitation and then starting my sessions, right? I should never forget the people who have given the opportunity. So I acknowledge the President Exnora International, Senthil Pai sir, Nirmal sir, founder Exnora International, and General Secretary Chidambaram sir, and Trichy YEI founder Mohan sir, and Sridhar sir, President. And even our office of LEFN also, I just need to acknowledge because he is the person who was in touch with me, right? So thank you everybody. To start with, my first question is, can you be an environmental leader? So ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் நான் இந்த கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் என்விரான்மெண்டல் லீடராக இருக்க முடியுமா முடியாதா? முடியும் அப்படின்னா சாட் பாக்ஸில் வை டைப் பண்ணுங்க, முடியலன்னா நோ டைப் பண்ணுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா எஸ் வை டைப் பண்ணலாம், முடியாது அப்படின்னா
என் டைப் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம செஷன்ஸ் எடுக்கும்போது ஆல்வேஸ் ஸ்பீக்கருக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆன்லைனில். அந்த பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன் ஒருத்தர்கிட்ட. ஸோ ஐம் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் த சேம் ஹியர் ஆல்சோ. ரைட். ஸோ ஓகே, குட், தேங்க்யூ. ஐ திங்க் ஃபியூ ரெஸ்பான்சஸ் ஆர் கம்மிங். தேங்க்யூ ஃபார் இட். நான் எஸ் தான் வருது, யாரும் நோன்னு சொல்லலை. வெரி குட். ரைட். ஸோ நார்மலாக நமக்கு என்னென்ன லீடர் ஆகணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது பேசிக்காக அப்படின்னா, நான் ஒரு ஆக்சுவலாக இந்த செஷன் டாபிக் வந்ததுக்கப்புறமா ஐ டிட் சம் சார்ட் ஆஃப் பிகின் தி ஸ்கிரீன் ரிசர்ச் பண்ணேன் நான். ரைட். எனக்கு நல்ல வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா டாபிக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ரைட். நான் இவ்வளோ நாள் ஹெச்ஆர் டாபிக்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ரைட். பட் என்விரான்மெண்டல் பண்ணியிருக்கோம். என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் கொண்டு வரதில் பார்க்கும்போது what I felt is these are the major things required அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல்சோ. ரைட். அந்த சின்ன டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்விரான்மெண்டல் லீடர்ஷிப். ரைட். அவங்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, a person should be having the creativity awareness. இப்போ இந்த creativity awareness நான் உங்கள்கிட்ட முடிக்கும் போது ஒரு கொஸ்டினும் கேட்பேன் நான். Let's keep it in mind. Creating awarenessன்றது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். அது எதனால முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அல்லது நம்ம எடுத்து செய்யும்போது எல்லாரும் மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்ம நிர்மல் சாரோட ஃபேவரட் நினைக்கிறேன் நோவல் ஐடியாஸ். ரைட். அதே தான் மோகன் சார் கூட he has shared it very rightly. Right. So they have given a great platform. நான் என்ன பேச போறேன்றதுக்கு. ஸோ கிரியேட்டிங் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டவுட்டே கிடையாது. தென் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னால் நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போகிறது கிடையாது. ரைட். வி நீட் டு பி வெரி கான்ஷியஸ் இன் வாட் வி டூ. நம்ம என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அது செய்கிறனால என்ன பலன், ஒவ்வொன்றுமே நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக முடியும். நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா நமக்கு தெளிவு இருக்கணும். அதான் நம்ம கன்விக்ஷன் சொல்லுவோம், செல்ஃப் பிலீஃப். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் கண்டிப்பாக வரும். இல்லைன்னா நம்மளால எந்த ஸ்டெப்பே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க அது எதுக்கு செய்கிறீங்க, அதனால வேஸ்ட்டு, பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் கண்டிப்பாக டவுன் ஆகும். நம்ம டிமோட்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம we need to be very very conscious in what we do. So that is also very important. அது மட்டும் போதுமா? அடுத்தது இம்பார்ட்டன்ட், ஆக்ஷன் ஆன் ரெடியூசிங் ஹார்ம் டு அவர் பிளானட். இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பிளானட்டுக்கு நம்ம எந்தெந்த அளவுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம அதை ஸ்மூத்தாக நம்ம வச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்ஷன் ஆன் ரெடியூசிங் ஹார்ம் டு அவர் பிளானட். ஸோ இந்த மூணுமே தான் வந்து வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ என்விரான்மெண்டல் லீடர் ஷுட் ஹேவ். ரைட். ஸோ இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஐம் கோயிங் டு டேக் த செஷன். இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் இன்னொரு கொஷின் கேட்பேன், அப்போ நீங்கள் கேன் ஆன்சர் இட் வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ. ரைட். நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இந்த செஷனை ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸை வச்சு கொண்டு போகிறேன். ரைட். The first example what we are going to do is, இவர் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம நிறைய சர்ச் நானும் இந்த செஷனுக்காக நிறைய சர்ச் பண்ணேன். நிறைய பேர் பார்த்தோம். இதில் ஒரு 4 பேர் மட்டும் ஐ ஹவ் டேக்கன் இட். ஏன்னா ஐ ஃபெல்ட் ஓகே இவங்கெல்லாம் இதுக்கு ரிலேட்டடாகவே இருக்காங்க, ரொம்ப வெரி க்ளோஸ் டு அஸ் அப்படின்னு. இவர் யார் அப்படின்னா டான் ராவன் எல்டிசன். நம்ம அவர் வந்து கொரில்லா ஃபோட்டோகிராஃபர்னு ஜியோகிராஃபர்னு சொல்கிறோம். ரைட். அது எதனால அப்படின்னா இவரோட ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம லண்டன் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ரைட். நேஷ்னல் பார்க் நார்மலாக கேள்விப்பட்டிருக்கோம். நார்மலாக பார்க் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் இருக்கும், தென் ட்ரீஸ் இருக்கும், பிளான்டிங்ஸு. ரைட். ஒரு பார்க் இருக்கும், ஒரு பாத்வே இருக்கும், தென் பீப்புள் உட்கார்றதுக்காக சீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ரைட். நவ் பட் ஹி ஹஸ் தாட் வெரி டிஃப்ரெண்ட்லி. அவரோட தாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அதில் வந்துருச்சு. He was a geographical teacher, right? So that was the base for him to get into this one. அவர் வந்து சிட்டிஸ் க்ரீனராக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், வைல்டராக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். இது எதுக்காக அப்படின்னா இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வேர்ல்டில் என்விரான்மெண்ட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். ஸோ கான்ஷியஸ்னஸ் கன்விக்ஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. தென்
It brings more wildlife and builds resilience to climate change. Climate change ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்காக அவர் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தார். இதான் ரொம்ப முக்கியமானது. லண்டன் became the world's first national park city. லண்டன் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் சிட்டி அப்படின்ற நேம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ நேஷனல் பார்க் சிட்டி அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். என்னன்னா நம்ம சிட்டி உள்ளார ஒரு கிராமத்தை உருவாக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். A large urban area that is managed and semi-protected through both formal and informal means to enhance the natural capital of its living landscape. ஸோ நம்ம இது வந்து ரொம்ப வித்தியாசமான தாட். அது எப்படின்னா நம்ம வந்து கிராமத்தையே வந்து நகரமாக்க ட்ரை பண்ணுற நேரத்தில் ஒரு சிட்டி, லண்டன் சிட்டி நமக்கு தெரியும் எவ்வளோ பீக், அந்த இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்டு வராரு. எதுக்காக? லிவிங் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி. ஒரு சின்ன வீடியோ இருக்கு, த யூகே இன் 100 செகண்ட்ஸ்ன்னு. நான் இதை பார்த்தேன். நான் பார்த்தப்ப ஐ வாஸ் வெரிலி இம்ப்ரெஸ். எப்படின்னா அவரோட எப்படி அவர் தாட் வந்துச்சு, அவர் என்னென்னலாம் பண்ணாரு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா he has gone a walk of almost Mount Everest. அந்த டிஸ்டன்ஸை நடந்தே இருந்திருக்காரு. ரைட். ஸோ இதெல்லாம் அவரை பற்றி படிக்கும்போது கேட்கும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட். ஸோ நான் கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கொஷின் கேட்குறேன். ரைட். அடுத்தது ஒரு லீடரை பற்றி பார்ப்போம். இவர் யார் அப்படின்னா, இவர் கிட்டத்தட்ட ஜான் ஜெல். அவர் வந்து அர்பன் மிஷனரி அப்படின்னு சொல்கிறோம். அர்பன் மிஷனரி நமக்கு தெரியும், ஏதோ சம்திங் ப்ராட் நமக்கு தாட் கொண்டு வராங்க. இவர் என்னென்னா, நம்ம ரோட்ஸ்லாம் வந்து நம்ம அங்கே கண்ணாப்படான கார் பார்க்கிங்க, சந்து, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாத, ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி போகுது சிட்டிஸ் எல்லாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 50 இயர்ஸாகவே வந்து he has been working on this particular theme. என்னன்னா அவர் வந்து நம்ம ரோட் சைடில் அனாவசியமாக எங்கே கார் பார்க்கிங் இருக்கணும் அங்கே நிறுத்தணும், ஒரு நீட்னஸ் கொண்டு வர்றது, இது எல்லாமே அவரோட தாட்டாக கொண்டு வந்தார். He is an architect basically, right? Created awareness on how people should use cities. ஒரு ஊரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி அவர் சொன்னார். ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 50% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் லிவ்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ். நமக்கே தெரியும், எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் சிட்டிஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ சிட்டிஸ் வந்து எவ்வளோ ஓவர் பாப்புலேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓவர் பாப்புலேட் ஆகிறத வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக கொண்டு போகணும். ரைட். அண்ட் cities are to function well for their future inhabitants. Cities, நம்மளோட வேர்ல்டு எர்த் வந்து இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் கிடையாது, வரப்போகிற ஜென்ரேஷனுக்காகவும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. இது அவர் சொன்ன கோட் அப்படியே நான் படிச்சிடுறேன். All the cities of the world are going to expand. We need to have a better understanding of what makes good urban habitat for Homo sapiens. We have an obligation to make the new places more livable, more sustainable, more healthy. We have the tools. அவர் சொல்கிறது என்னென்னா, நம்மளால் பண்ண முடியும், நம்மள்கிட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை வந்து என்னென்ன வேஸில் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் சொன்னது. ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேயும் இது இருக்குது. அடுத்தது பால் ஹாக்கன், த இன்டெலெக்சுவல் என்விரான்மெண்டலிஸ்ட். இவர் என்னென்னா, இவரோட தாட்டே வந்து நமக்கு illuminated என்னன்னா, creative, a person who can easily attract, right? He attracts modern environmental movement. இவர் வந்து மாடர்ன் என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் தான் வந்து நமக்கு இப்போதைக்கு இன்னைக்கு டாபிக்கு ரொம்ப சூட்டபிளான பர்சன். எப்படின்னா, ரிட்டர்ன் கிரவுண்ட் பிரேக்கிங் புக்ஸ், அதான் பேசிக் புக்ஸ்லாம் வந்து நிறைய எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, லீடர், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ், அதோட என்விரான்மெண்ட்டை லிங்க் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். என்விரான்மெண்ட் அப்படின்னா வந்து ஏதோ அது தனி, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னா தனி நினைக்கிறோம் நம்ம. ஸோ அது மாதிரி கிடையாது. தேர் இஸ் அ லிங்கேஜ் பிட்வீன் தீஸ் டூ. என்ன லிங்கேஜ் அப்படின்னா, ஹவு பிஸ்னஸ் கேன் ஒர்க் டுகெதர் வித் நேச்சர். நம்மளோட நேச்சரோட பிஸ்னஸ் எப்படி நம்ம லிங்க் பண்ணி கொண்டு போகிறது. தி எக்காலஜி ஆஃப் காமர்ஸ் அண்ட் நேச்சுரல் கேபிட்டலிசம் அவரோட புக்கு நேம். நான் புக் டீட்டெயிலாக படிக்கல, பட் ஸ்டில் அதோட ஜிஸ்ட் மட்டும் நான் அதை பார்த்துருந்தேன். 100 effective solutions to global warming, not just to slow it down, but to reverse it.
அவர் கான்செப்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்காரு அவரு. அதுல பேசிக்கா என்ன சொல்றாருன்னா, நாட் டு ஸ்லோ இட் டவுன். நம்ம குளோபல் வார்மிங் வந்து சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா. அதை வந்து ரெடியூஸ் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை, அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தி லெவல் ஆஃப் தாட் அவர் வச்சிருக்கிறது, விஷனரி, ரைட்? அது அவரோட விஷன் அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் அவரால் சொல்ல முடியுது. ஸோ அகெயின் கன்விக்ஷன் இஸ் தேர், கான்சியஸ்னஸ் இஸ் தேர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேச்சுரல் கேபிட்டல் இஸ் ஈஸி டு ஓவர்லுக் பிகாஸ் இட் இஸ் த பாண்ட் வி ஸ்விம் இன். நேச்சுரல் கேபிட்டல் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட இருக்க எல்லா இயற்கையுமே அது வந்து நேச்சுரல் கேபிட்டல் நமக்கு. அதை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிடுறோம் அப்படின்னா என்ன, கண்டுக்காம போயிடுறோம், ரைட்? பிகாஸ் இட் இஸ் த பாண்ட் வி ஸ்விம் இன். நம்ம இன்வால்வ் இருக்கிற இடத்துல நம்ம சில விஷயங்களை கண்டுக்காம போயிடுறோம். One can live perfectly well without ever giving a thought of the sulfur cycle or wetland function. என்னன்னா நமக்கு அடியில இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. Only when the benefits nature provides are disrupted do we take notice. இது வந்து என்ன நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எப்ப நமக்கு சில விஷயங்கள் தடுமாறுதோ அப்பதான் நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம், அட்டென்ஷன் கொடுப்போம், ரைட்? இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த நேரத்தில், ஈவன் நமக்கு இப்போ இந்த கோவிட் கேஸ் நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுனே இருந்த செஷனில், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த கோவிட் கேஸில் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம அட்டென்ஷன்ஸ், ஹெல்த் ஆகட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குது. ஸோ வி ஆர் கிவிங் கான்சன்ட்ரேஷன் ஆன் சம் ஏரியாஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆல் ஆர் ஆல்மோஸ்ட் அன்னோன் பீப்புள் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு எங்கேயோ நெட்ல இருந்து எடுத்தது மாதிரி இருக்கும், பட் சில விஷயங்கள் ஒத்து போகும். இன்னும் ஒன்னே ஒரு விஷயம் இருக்கு, இவரை நமக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? இவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டர், ரைட்? இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவர், ரைட்? மாரிமுத்து யோகநாதன், ரைட்? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இவரும் ஒரு பெரிய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. என்னன்னா, ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சாப்ளிங்ஸ் நடணும்னு ஆசைப்பட்டு, அதுக்காக ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அதுக்காக முயற்சி செஞ்சு அந்த முயற்சிகளில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது மாதிரி விஷயங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த அவரோட எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆர்வத்தை தூண்டுறார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அவர் என்னென்ன ஸ்டேஜஸில் இருந்துக்காருன்னு. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு விஷயங்கள் தோன்றி இருக்கு, அந்த தோணை செயல்படுத்துறாரு, செயல்படுத்துறதுல உறுதியாக இருக்காரு, ரைட்? ஸோ he is a bus conductor. Then கிட்டத்தட்ட 30+ இயர்ஸா சர்வீஸ்ல இருக்காரு. இந்த எஸ்பெஷலி இந்த பிளான்ட் சாப்ளிங்ல இருக்காரு. அவரோட வருமானத்துல 40% வந்து இந்த சாப்ளிங் பிளான்டேஷன்ஸுக்காகவே அவர் செலவு பண்றாரு. அவர் மட்டும் பண்ணாம பஸ்ல வர பேசஞ்சர்ஸுக்குமே இதை கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் பண்றாரு. இவரோட வீடியோவுமே இருக்கு, ரைட்? லெட் அஸ் to plan more than 1 million sampling. அதான் அவரோட விஷனா இருக்கு. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. His gifting and growing of nature proves that even a small effort can make the world a better place. So நம்ம ஒருத்தருமே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாலே that is a success. நம்ம வந்து லாங் ரீச் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. Do not look at the destination and stop where you are. Keep a single foot and keep proceeding. That is what the understanding about this particular guy. என்னோட வீடியோ இருக்கு. If time permits, with the acceptance of presidents, I'll tell you, because எனக்கு கொடுத்திருக்க செஷன் வந்து almost 30 minutes நினைக்கிறேன். ஏன்னா செஷன்ஸ் போயிருக்கு. 30 minutes I can take, and another speaker is also there. I'll be, instead of 40 minutes each, we have, I thought I can take 30 minutes, and same 30 minutes can be given to the other resource person also, right? So almost ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று இருக்கு, ரைட்? அதை நான் ஷேர் பண்றேன், அதை கொஞ்சம் பாருங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். Are you able to see this? இதுல நான் ஒரு சின்ன பேசிக் ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இட் இஸ் a chat group, right? இந்த chat groupல வந்து யூனிவர்ஸ் இஸ் த உடைய நேம் வச்சிருக்காங்க,
ரைட்? இதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, காட் இருக்காங்க, தென் நிறைய பிளானட்ஸ் இருக்காங்க, ஈவன் எர்த் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளானட். அதில் ஹியூமன் பீயிங்குமே இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் வந்து நிறைய சர்க்குலேஷன்ல இருந்துச்சு, ரைட்? நிறைய பேர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. ஆர் யூ ஏபிள் டு see my screen? Yes. Thank you. Right. So ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்றேன். இது ஒரு சின்ன ஒரு இது ஏன்னா எர்த் பார்த்துட்டு எல்லாத்தையுமே இவ்வளோ விஷயங்கள், நிறைய ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன எவ்வளோலாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு, ரைட்? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மூணுக்கு ரொம்ப பயந்து போயிடுச்சு, ரைட்? ஸோ இந்த என்ன there is an discussion போயிட்டு இருக்கு between God and the earth. அவங்க என்ன முக்கியமாக சொல்றாங்க அப்படின்னா, காட் கேட்குது, ரைட், எர்த்ட்ட, ஆர் யூ ஹிண்டிங் தட் ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ்? ஐ மீன் ஹியூமன் கேட்கும்போது, யூ கைஸ் ஹாவ் சம் நர்வ் டு பிளேம் மீ. ஹியூமன் சொல்றாங்க, எப்போ பாரு நீங்கள் என்னைய தான் பிளேம் பண்ணுறீங்க, நோபடி நியூ அபவுட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் அன்டில் ஐ கேம் டு இட். ஸோ ஹியூமன் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட், ஏன்னா எப்பயுமே நம்ம தப்பு ஒத்துக்கிறது இல்லை யாருமே. ஸோ வி ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை அவர் ஆக்ஷன்ஸ். So there is a big argument between human and a god. அப்போ வந்து காட் சொல்றாரு, திங்க் அபவுட் தி எர்த், இட் இஸ் இன் ஹை பெயின், ரைட்? அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரைட்? அந்த கஷ்டம் என்னென்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்றது கொஷின் வருது. யூ மேட் ஹர், ஸோ ஐ எம் சோ ஷுர் யூ ஆர் அட் ஃபால்ட். ஸோ நம்ம எப்பயுமே காடை பிளேம் பண்ணுறது இல்லை. கோவப்பட்டு என்ன ஆயிடுது, the human left the group, right? So அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு, you always blaming me, so I just want to leave the group அப்படின்னு போயிட்டாங்க, right? So there is a private chat, right? இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ரியலிஸ்டிக்காக யோசிச்சு பாருங்க. யாராவது திரும்பி கோவப்பட்டு குரூப்ல விட்டு வெளியே போயிட்டா, அட்மினோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் சேட்ல போட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ. கன்வின்ஸ் நடக்குது. கன்வின்ஸ் என்ன நடக்குதுன்னு மட்டும் கீவேர்ட்ஸ் பாருங்க. So he wanted to recollect all those actions. என்ன நல்லா நடந்துச்சு recollect பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னோடனே then ஃபாஸ்டா recap ஆகுது. So the burnings, cutting the trees for woods, putting wastages, plastics, nearby the seashore, இதெல்லாம் பார்க்கும்போது தான் then there is a feel from the human side. ஐயோ இவ்வளவு தப்பு பண்றோமா நம்ம அப்படின்னு. Have you got the realization that somewhere you need turn to greed and resistance? இப்போதான் there is a beginning for realization, right? அப்போ realization வரும்போது தான் is I am at fault அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்போ முக்கியமான கொஸ்டின், ஃபீல் ஆகிறது மட்டும் பத்தாது, we need to change it, right? அந்த சேஞ்சுக்கு are you willing to change கேட்கும்போது the human accepts it, right? Then apology to the earth, right? So once இந்த மாதிரி சொன்னோன்னா then they add the person in the group, then so sorry, forgive everyone, forgive me, right? So today and now I express my love and care for you. Forgive me for causing pain to you. Let me protect and nurture you once again. Let me heal your wounds with my love, and only love for you, right? So that's it about this video. Hope you would have learned some concept. And the concept enna abina, we are responsible for whatever harm we are giving to the earth, with the universe, right? There is nobody else. We are a part of it, right? இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்றோமா பண்ணாம இருக்கோமா அதெல்லாம் பார்ப்போம். இப்போ அந்த தேர்ட் பாயிண்ட் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், action to give less harm to the earth, right? இது சின்ன வீடியோ,
இந்த வீடியோ வந்து எப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட் தான் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே என்விரான்மெண்ட் நம்ம சொல்லி ப்ளேம் பண்றோம்ல, ரைட்? அந்த ப்ளேமை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கு. See, it is not that we need to blame all the time for their actions. We need to always, we also need to make solutions for it. நம்ம எப்போ சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் சக்ஸஸ்ன்ற சொல்ல முடியும். ஸோ வில் ஹேவ் திஸ் ஒன். இது இல்லைன்னா கூட உங்களுக்கு நான் அப்புறமா ஐ வில் ஷேர் இட் and have a look of it. See, ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பிளாஸ்டிக்ல தே ஹவ் டைட்டன் தி என்டையர் கண்டென்ட். அதை டைட்டன் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு சாலிட் பிளாக்கா வச்சிருக்காங்க பாருங்க. அது எவ்வளவு கீழே போட்டாலுமே உடையாத அளவுக்கு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு ஈஸியா அவங்க பில்ட் பண்ண முடியும்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம பார்த்து தெரியுதான்னு பாருங்க. நம்ம ஒரு நிறைய பார்த்துருப்போம். நம்ம கிளாஸஸ்லாம் வந்து அப்படியே கீழே போட்டால் உடையாது. பட் சில பாயிண்ட்ல சென்டர்ல தட்டினோன்னா உடையெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ இதில் என்ன நமக்கு தெரிய வேண்டியது இருக்குன்னா, என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம பொல்யூட் பண்ணாமல் அந்த பொல்யூஷனை நம்ம எப்படி ரிடியூஸ் பண்ணுறது. ஸோ லெஸ் ஹார்ம் டு தி எர்த், ரைட்? ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ரீகேப்போட முடிச்சுக்கிறேன் நான். ரீகேப் என்ன அப்படின்னா, த சேம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆஃப் மைண்ட். Creating awareness, consciousness, action on reducing harm to our planet. இப்போ let us go for a small, very short discussion. நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் ஆகுதா இல்லையா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஒருத்தரோட இது திங்க் பண்ணி பாருங்க. கிரியேட்டிங் அவேர்னஸ், ஆர் தே ஏபிள் டு கிரியேட் அவேர்னஸ்? அவங்களால எல்லாத்தாலையும் முடிஞ்சது. ஆர் தே கான்சியஸ் எனஃப் டு டூ தேர் ஆக்டிவிட்டீஸ்? Yes. And the most important thing is action reducing harm to our planet. Definitely அவங்க பண்ற விஷயங்கள்னால கண்டிப்பா பிளானட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். So that is what very very important for ourselves, especially நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ நம்ம என்விரான்மெண்ட் லீடர் அப்படின்றது நம்ம வந்து இவங்க எல்லாத்தையும் லீடர்னு சொல்ல முடியாது. இது வந்து யார் வேணா பண்ணலாம். இஃப் வி ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ், ஐடியாஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. கிரியேட்டிவிட்டி, அது கான்சியஸ்னஸ், பிலீஃப் வேணும். பிலீஃப் இருந்தால் மட்டும் பார்த்தாது. ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்ற டேர்ம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஆக்ஷன் ஆன் ரிடியூசிங் ஹார்ம் டு பிளானட். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. ஐ திங்க் ஐ ஹவ் டேக்கன் 30 or 25 minutes, I suppose. Thank you. I am open for any queries or discussion for 5 minutes if President allows. தேங்க்யூ செந்தில், கங்க்ராட்ஸ். ஒரு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. கிட்டத்தட்ட காடும் ஹியூமன் 3 எல்லாமே பேசிக்கிறாங்க. பட் ஈவன் தோ நம்ம இல்லாமல் அவங்க இருக்க முடியும், ஆனால் நமக்கு தான் அவங்க வேணும். கண்டிப்பாக. ஃபைன், சூப்பர். Any other questions? Any questions or suggestions also welcome. See there?
sir. ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி ஹால்மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா, நான் வந்து அவங்கள்ட்ட இதில் தமிழில் பேசுனதே கிடையாது. திஸ் மைட் பி த ஃபர்ஸ்ட் டைம் தே மைட் பி ஹியரிங் மை தமிழ் லாங்குவேஜ். அவங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா செஷன்ஸ் நான் எடுக்கும்போது யூஸ் பண்ணதே கிடையாது. பட் இன்னைக்கு நான் பண்ணணும், அப்படி ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ வெரி கான்ஷியஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. And many environment leaders also illa chinna suggestions sir na add pannonu. Please. As you shown many environment leaders and for us like nammaloda environment leader appin naanga paakadhu vandu living example Nirmal sir da namma solnom. He gave the novel ideas, the same thing. Right. The same thing, those people அந்த மாதிரி சின்ன சின்ன அவர் சொன்ன ஐடியாஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் இன்னைக்கு என்விரான்மெண்ட் லீடரா இருக்கோம் அப்படிங்கறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க் யூ. அந்த வகையில I take your point. ஆல்சோ உங்க பிபிடில கண்டிப்பாக ஃபவுண்டரையும் நினைச்சுக்கணும். ரைட் ஷூர். அவரோட ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே அறிமுகப்படுத்தினது அவங்க தான். கண்டிப்பா 30 years பேக் ரொம்ப நம்ம இப்போ நீங்க சொன்ன அதே 3 பாயிண்ட் அவர்கிட்ட எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் அவேர்னஸ் இருக்கு கண்டிப்பா. கான்ஷியஸ்னஸ், ஏன்னா அது இல்லைன்னா இவ்வளவு செஷன் பண்ணிருக்க முடியாது. ரைட். தென் less harm to the human planet கண்டிப்பா. ரைட். So definitely we need to agree on it 100%. At the same time here many environmental leaders like இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் போலு சார் வந்திருக்காரு. அந்த நம்ம எஸ்ஆர்சி காலேஜோட பிரின்சிபல் பத்மாவதி மேடம் வந்திருக்காங்க. ஸோ they have some interest like environment மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவும்னா they are also joined. ஸோ அவங்களையும் environment leaders தான் நம்ம. Thank you. next போலாமா சீதர்? Yes sir. Over to next resource person Dr. Ahini Karthik. Ma'am, please go ahead. அனைவருக்கும் பசுமையான தூய்மையான மதிய வணக்கம். விவேகானந்தருடைய ஒரு அருமையான வார்த்தையோட நான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு இந்த செஷன் ஆசைப்படுறேன். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது அப்படிம்பாரு விவேகானந்தர். அது நம்ம காலடியில இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏறி மிதிச்சிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குது, நாம எப்படியெல்லாம் அதுல அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்வரான்மெண்டலிஸ்டா நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயங்களை பத்தி சொல்றதை விட இந்த என்வரான்மெண்ட்டை பாதுகாக்க நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்னோரா ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20 வருஷமா இந்த இந்தியால தூய்மை இந்தியா கான்செப்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசினவர் நம்ம தலைவர் எம்டி நிர்மல் அவர்கள். அது மாதிரி பல அளப்பரிய பணிகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்மள அனைவரையும் வாழ்த்தியமைக்கு முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ நிர்மல் சார் அண்ட் செந்தூர் பாரி சார். எங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது யூத் எக்ஸ்னோரா அண்ட் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல்ல யூத் எக்ஸ்னோரால இருந்து எங்களை இன்வைட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல எங்களை பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு மோகன் மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சிதம்பரம் சார் அண்ட் சதீஷ் சார், இன்னும் நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் இதுல இருக்கீங்க, எக்ஸ்னோரா பீப்புள் இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 20-25 வருஷமா எக்ஸ்னோராவோட எங்களுடைய திருச்சி எக்ஸ்னோராவோட எங்களுடைய தாய் வீடான இன்டர்நேஷனல் எக்ஸ்னோரா எங்களை அரவணைச்சு அருமையா கூட்டிட்டு போறீங்க. இன்னொரு பரிமாணத்துல பார்க்கணும்னா மோகன் சார், உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின இந்த எக்ஸ்னோராவுக்கு நன்றி சொல்லணும். நீங்க என்ன இந்த எக்ஸ்னோராவுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம எல்லா பொறுப்புகள்லையும் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் எங்களையெல்லாம் அழைச்சிட்டு போய் வழிகாட்டியமைக்கு நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க இந்த அளவுக்கு வெளியில வந்திருக்க முடியாது.
ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்த என்ன வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சாளராக மாற்றிய பெருமை வந்து உங்களுக்கு சாரும். அதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பல பேரை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பல பேரை உருவாக்குவதற்கான ஒரு மேடையை உங்களுக்கு இந்த மேடையில் தலைவர் வழங்கி இருக்கிறார். நீங்க வந்து அதர் யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்த எக்ஸ்னோரா பார்ட் 5 நீங்க கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு பாரதாசன் யூனிவர்சிட்டி கிளையிலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு போயிட்டு இருக்கு. அதையே உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் இன்னும் சிறகடித்து பறக்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க செய்யுங்க. உங்களுக்கான என்ன உதவிகள், என்ன மாதிரியான ஒரு அணிலாக இருந்து சிறிய கல்லை எடுத்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்ததா ஸ்ரீதர், எங்களுடைய கல்லூரியில் எக்ஸ்னோராவில் இருந்த மாணவர் செல்வம் இன்று எங்களுடைய யூத் எக்ஸ்னோரோட தலைவராக பொறுப்பேற்று முதல் கூட்டத்துல இந்த மாதிரி எங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்னோராவோட முதல் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி எங்களையே பேச அழைக்கிறது வந்து எங்களுக்கு ஆஸ் அ ஹிபேரியனா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்ரீதர், வி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு தி அல்மா மேட்டர் வாட் யூ ஹேட் ஷோட் யுவர் கிராட்டிட்யூட் டு அஸ். தேங்க்யூ மேம். ஓகே, இது வந்து நான் வந்து ஏன் இப்பயே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்னோரால நிர்மல் சார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், யார் என்ன பண்ணாலும் சரி நம்ம கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். யார் வந்தாலும் வரலைனாலும் மோன அதே மாதிரி செஞ்சிருவாரு, ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாரு. அதனால நான் இப்பயே ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா நான் முடிக்கும் போது டைம் இல்லை எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றதுக்கு அப்படின்னா நான் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இப்பொழுதே உரித்தாக்குகிறேன். ஹால்மார்க் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மேடை புதியதாக இருக்கலாம். எக்ஸ்னோரா பற்றிய பணிகள் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், யூத் எக்ஸ்னோரா ட்ரிச்சில இருந்து ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போது திருச்சியோட ஹலோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் எக்ஸ்னோரா. காவிரி பாலத்தை பாத்தீங்கன்னா தெரியும், எப்பயுமே நம்முடைய தலைவர் சொல்லுவாரு ட்ரீச்சின்னு. அந்த ட்ரீச்சி, ஐயப்பன் கோயில் ரோடு, இது எல்லாமே நம்ம எக்ஸ்னோராவை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம். உங்களை அனைவருடைய ஒத்துழைப்போடு நான் இப்ப வந்து டாபிக் உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்கிரீன் ஷேர். ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா ஸ்ரீதர் சார்? வந்துச்சு. ஸோ டாபிக் இதுதான், என்பி லீடர் டைட்டில்ல போட்டிருந்தோம். இதை வந்து நான் எப்படி காயின் பண்ணேன் அப்படின்னா, என்பி, யூ ஹாவ் டு என்பி த லீடர்ஸ் ஆஃப் எக்ஸ்னோரா அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் என்விரான்மெண்டல். அந்த விஷயத்துக்காக தான் இந்த என்பி லீடர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த டாபிக்கோட டைட்டில் என்பி லீடர்னு போட்டோம். என்வினா அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி எப்படி ஒரு லீடர்ஷிப்பை நம்ம கொண்டு வருது, என்வரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கிற லீடர்ஸ், சோஷியல் லீடர்ஸ் ஆர் சொசைட்டல் லீடர்ஸ் எப்படி என்வரான்மெண்டலை பாதுகாத்து உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இன்னைக்கு அதுதான் பத்தி நான் பேச போறேன். ஆல்ரெடி வளர்ந்தவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காரு. ஐம் டாக்டர் ராகினி, அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் MBA, பிஷப் பீபர் காலேஜ், ட்ரிச்சி. செந்தில் சார் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன மாதிரியான லீடர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு. பட் ஒரு குவாலிட்டி ஆஃப் லீடர் அப்படின்னா, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் திங்கர் ஆர் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பர்சன் நாங்க இதை தான் சொல்லுவோம், குவாலிட்டிஸ் ஆஃப் அ லீடர் அப்படிங்கிறது. இன்டெகிரிட்டி, எபிலிட்டி டு டெலிகேட், கம்யூனிகேஷன், செல்ஃப் அவேர்னஸ், கிராட்டிடியூட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்ல, லேர்னிங் எஜிலிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் எம்பத்தி. இதெல்லாம் சும்மா வேர்ட்ஸ்க்காக சொல்ற விஷயங்கள் கிடையாது, ஒருத்தருக்குள்ள இருந்து வரணும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்ப இதுல எதெல்லாம் உன்னோட குவாலிட்டியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியில நீங்க வளர்ந்துகிட்டே வரீங்க. இதுதான் குவாலிட்டிஸ் ஆஃப் அ லீடர். இப்போ சோஷியல் ஆஸ்பெக்ட்ல, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல
what is the leadership qualities we have to develop as an exnorarian or as an environmentalist, as a citizen or as a human being. நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் 1, the child drive. இன்னைக்கு நமக்கு தேவையான விஷயம் என்விரான்மெண்டல் டே கொண்டாடணும். ஜூன் 5th இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம கொண்டாடலாம், இந்த மந்த் ஃபுல்லாவே கொண்டாடலாம். பட் நமக்கு என்விரான்மெண்டல் டே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னைக்கு நிச்சயமா சைல்டு டிரைவ் தேவை. ஹவு டு மோட்டிவேட் அவர் சில்ட்ரன் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ். நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, ஆனா குழந்தைங்களுக்குள்ள நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு. நான் ஒரு 10 வருஷமா வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்னோரா அட்வைசரா இருந்திருக்கேன், ஸ்டாஃப் அட்வைசரா இருந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருந்து நிறைய கான்செப்ட் கொண்டு வர முடியும். நம்ம ஐயா திரிபாதி வந்து என்னோட ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் ஓட ப்ரோக்ராம்க்கு. அந்த ப்ரோக்ராம்ல ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றோம். அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தலையில ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஒரு வண்டிக்கு மேல ஏறி நின்னு அவருக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் பயம், மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க குழந்தைங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. பசங்களோட கிரியேட்டிவிட்டி அல்லது வந்து ஒரு குழந்தைங்களோட ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கும். நம்ம ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கர் ஆர் ஆஸ் அ என்விரான்மெண்டலிஸ்ட், ஆஸ் அ எக்ஸ்னோரா பர்சன், we should be very very careful with the children because they have lots and lots of ideas. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு சின்ன தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி வச்சுட்டா போதும். எக்ஸ்னோரா அப்படிங்கிற வேர்டு என்னங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னோம். அது மாதிரி என்விரான்மெண்டல் சேஃப்டி அல்லது என்விரான்மெண்டல் ரெஸ்டரேஷன் அப்படிங்கிற விஷயம், என்விரான்மெண்டல் சேஃப்டி நம்ம ஏன் கொண்டு வரணும், இந்த விஷயத்த ஜஸ்ட் அவங்களுக்கு கொளுத்தி போட்டீங்கன்னா போதும். டச் பண்ணி விடுங்க. நீங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு ஒரு இனோவேட்டிவான விஷயம் அவங்க பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன லெவல் நம்மளுக்கு இருக்கு. சிவானந்த பாலாலியான்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுமே இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க தான் அந்த மாதிரி சைல்டு டிரைவ் கொண்டு வர வேண்டியது ஒரு லீடரோட, என்விரான்மெண்டல் லீடரோட முக்கியமான கடமை. So you should focus the children first of all and inculcate the habit of leadership to save the environment. So அங்க leadership qualities அவங்களுக்கு டெவலப் பண்ணோம். அந்த leadership qualities வச்சு எப்படி environmental protection கொண்டு வரணும் இல்ல restoration எப்படி கொண்டு வரணும்னு we have to teach them. So that is the first step. We have to make a child drive. Please focus wherever time permits. எந்த குழந்தை கையில கிடைச்சாலும் தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுங்க. 2 விஷயத்த பேசுங்க. ஒன்னு என்விரான்மெண்டல் சேஃப்டி பத்தி பேசுங்க, இன்னொன்னு அவங்களோட பர்சனல் சேஃப்டி பத்தி பேசுங்க. சைல்டு அவங்களோட அபியூஸ்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள், சைல்டு ப்ரொடெக்ஷன் பத்தி, சேஃப்டி பத்தி பேசுங்க. ஸோ இந்த 2 விஷயத்துல முக்கியமா நீங்க பேச வேண்டியது சைல்டு டிரைவ்ல, நீ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காக்கன்னா நீ இதை ஒரு 4 பேருக்கு நீ இன்கல்கேட் பண்ண. So you become a leader and 10 of you under you will be doing this. இந்த மாதிரி ஒரு சைல்டு டிரைவ் நம்ம எவ்ரி டைம் whenever you're meeting any child, அவங்க கிட்ட குட் ஹேபிட்ஸ், என்விரான்மெண்டல் ஃபோக்கஸ்ட் ஹேபிட்ஸ் நீங்க கொண்டு வரதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணணும். So that is the first step. As a environmental leaders, we should develop a leadership quality to bend down to the least extent, and we should teach the children and make a child drive. ஸோ ஒரு சில்ட்ரன் டிரைவ் பண்ணி அவங்கள்ட்ட நீங்க இறங்கி போய் பேசுறதுக்கு ஒரு லீடரோட பெஸ்ட் குவாலிட்டி ஹம்பிள்னஸ். அந்த ஹம்பிள்னஸ் எது வரைக்கும் இருக்கணும்னா டவுன் டு த எர்த் இருக்கணும். ஸோ எர்த்துக்காக வி ஹாவ் டு கோ டவுன் டு த எர்த். கீழே வரைக்கும் போய் அந்த குழந்தைங்கள்ட்ட பேசி தயவு செஞ்சு யூ மேக் என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் which is children oriented. So that is the first step of an environmental leader. So the second thing, when you talk about the second thing, am I audible, sir? Yes, audible, please. Yes. So with the social leaders, youth social leaders, what we are going to do with the youth social leaders? Think in each walk of life they live. This I'm just little bit going to the next level, to the college students. நம்ம எங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றோமோ அங்கெல்லாம் we have to just develop. யூஸ்வலா நம்ம ஃபவுண்டரும் சொல்லுவாங்க, மோகன் சரும் சொல்லுவாங்க, யூத் ஆர் நாட், தே ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்டு லெஸ். இந்த வேர்ட்ஸ் அடிக்கடி கேட்கலாம். எங்கெல்லாம் இந்த வேர்ட்ஸ் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம எக்ஸ்னோரா பத்தி அவேர்னஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தே ஆர் நாட் யூஸ்ட் அட் ஆல், தே ஆர் யூஸ்ட் ஒன்லி லெஸ், தே ஆர் நாட் யூஸ்லெஸ். உதவாக்கற கிடையாது, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கல.
ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா we can build our nation. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, திங்க் இன் ஈச் வாக் ஆஃப் லைஃப் தே லிவ். அவங்கள உட்கார வைங்க. இதே மாதிரி எப்படி குழந்தைங்களை பார்த்தா நீங்க பேசுறீங்களோ, as a youth social leaders, we should also talk to our friends, to the youth, to the community at large. அவங்க கிட்ட உட்கார்ந்து தயவு செஞ்சு சொல்லுங்க, what is your everyday habit? So what you are contributing towards the nature? What is your lifestyle? At least ஒரு habit நீங்க மாத்துனீங்கன்னா, don't buy plastics, or grow trees, or donate trees to the people on your birthday, or use always eco-friendly products. ஏதாவது ஒரு ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னாவே it will be a big change in the economy or in the environment. So அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், நிச்சயமா கொண்டு வரும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் பி சொல்றப்ப நான் சொல்லுவேன், இப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, கேர்ள்ஸ் கிட்ட when I will be talking with the girls regarding the environmental awareness, I will tell them, இப்பெல்லாம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னாமா, பெரிய பெரிய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்குறதுல இல்ல. இப்ப எப்படி இருக்கு ட்ரெண்ட்னா, ஐ எம் எக்கோ ஃப்ரெண்ட்லி பர்சன். என்கிட்ட எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஹேண்ட்பேக் எப்படி எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு. கோர புல்லு இருக்கும், அந்த கோர புல்லுல ஒர்க் பண்ண ஹேண்ட்பேக் நான் வச்சிருப்பேன். துணியில பண்ண, வேஸ்ட் கிளாத்ல பண்ண ஹேண்ட்பேக் வச்சிருப்பேன். இது மாதிரி வேஸ்டா போன பேக்கெட்ஸ்ல பண்ண, அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ஸ், அதாவது திக் கார்ட்போர்ட்ஸ்ல இருக்கிற பேப்பர்ஸ்ல இருக்க ஹேண்ட்பேக். அது மட்டும் இல்லாம யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ஷீட்ஸை வச்சு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபிளார்ஸ் மாதிரி பண்ணி அதுல மேக் பண்ண ஹேண்ட்பேக்ஸ் வச்சிருப்பேன். So I want to give as an example that whatever the handbags you are using, or whatever the every time இல்லனா பாசில பண்ணது, அப்படி இல்லனா கோரல் கல்லுல பண்ணது, அப்படி இல்லனா சின்ன சின்ன சிப்பில பண்ணது, இந்த மாதிரி eco friendly bags வச்சிருக்கிறத every time students will admire and they will ask. So I will tell them, நீங்க தயவு செஞ்சு eco friendly bags யூஸ் பண்ணுங்க. when you are throwing it out, என்கிட்ட இருந்து 1% பிளாஸ்டிக் கூட நான் வெளியில போக விரும்பல. I don't want to throw it at all. So அப்ப நீங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸ்லயும் எக்கோ ஃப்ரெண்ட்லினஸ் நீங்க கொண்டு வரணும். அப்படி நீ கொண்டு வரணும்னா I will give a challenge. உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். எல்லா யூத்துக்கும், கேர்ள்ஸ்க்கு நான் சேலஞ்ச் கொடுப்பேன். என்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவா ஒரு பேக் பண்ணிட்டு வா. So that is giving a wonderful novel idea to them, and they will think and they are bringing it. Next day வந்து ஏதாச்சும் ஒன்று கேன்வாஸ் வச்சு இல்ல வீட்டுல இருக்க பழைய கிளாத் வச்சு துணி வச்சு ஏதாவது ஒன்று தச்சுட்டு வந்து நம்ம கிட்ட அந்த பேக்கை காப்பாங்க. மேம் இந்த பேக் பாத்தீங்களா, இந்த ஃபைல் பாத்தீங்களா, இதெல்லாம் நாங்க பண்ணது. So that is think in each walk of life they live, what they can contribute for the environment. They can do wonders. ஒரு அந்த பால் பண்ணி மண்ணுல பால் பண்ணி எல்லாரும் தூக்கி போட்டுட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லீவ் டேல எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அவங்க சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து சீட் பால்ஸ் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த ஏரியாவுக்கு போகணும்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், நீங்க எந்த ஏரியா சொல்றீங்களோ அந்த ஏரியாவுக்கு போலாமா. சோ எந்த ஏரியாவது ஏதாவது ஒரு ஏரியா சூஸ் பண்ணிக்குவோம், அங்க போவோம். அங்க நேச்சர் வாக்கு யாருமே இல்லாத டைம்ல நாங்க போய் we will throw it. So you please teach them innovatively as a leader, youth towards the environment, save the ecosystem. So role of homemakers, it was next step is that you should talk to homemakers. As an environmental leader, you should talk to all the homemakers whenever wherever time permits. காய்கறி குப்பையெல்லாம் போடுறீங்க, கார்பரேஷன்ல வராங்கம்மா, எல்லாமே போடுறீங்க, ரைட்டுமா. ஏன் நீங்க வேற என்னென்ன டைப் ஆஃப் டப்பாலாம் வீட்டுல வச்சிருக்கிறீங்க, இந்த யூஸ் அண்ட் த்ரோ டப்பாலாம் வந்து வாங்காதீங்க, பிளாஸ்டிக் டப்பா வாங்காதீங்க. சோ அதுக்கு பதிலா நம்ம பழைய காலத்துல இருந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மேல யூஸ் பண்ணாம போட்டிருக்கிற தூக்குச்சட்டி, வாளி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல மாவரைக்க கத்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில போனா இப்ப கறி வாங்க போறோம், காய் வாங்க போறோம்னா தயவு செஞ்சு அதுக்கான வீட்டுல இருக்கிற டப்பாவை எடுத்து கொடுத்து விடுங்க. அந்த கறிக்கு உள்ள பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. These are all simple tips which I am giving it. People may think and do wonders. Homemakers எல்லாம் வீட்டுல இருக்க சாரிய அழகா கிழிச்சு, அதான் உலகத்திலேயே ஹையஸ்டா
வேஸ்ட் ரீசைக்கிள் பண்றது யாருன்னு கேட்டனா இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுவும் யாருன்னு கேட்டனா ஹோம் மேக்கர்ஸ் தான் சொல்லுவாங்க. அது முழுசா இருக்கும் போது பெரிய பர்தாவா இருக்கும். அந்த பர்தா கிழிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து போத்துறதுக்கான துணி, அதை கிழிச்சு ரெண்டாக்கி ஒரு ஃப்ராக்கும் கிழிஞ்சதுக்கு அப்புறமா கைக்குட்டையா தைக்க கர்ச்சி, அந்த கர்ச்சிஃபும் போனதுக்கு அப்புறமா அதை எடுத்து இட்லி துணியா கைப்பிடி துணியா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ற கல்ச்சர் நம்ம கிட்ட இருக்கு. So they are the change makers. Home makers are the change makers. So we should be very, very cautious with them, and we have to go and bend down. These are all the people we have to focus. A leader should know where we have to focus ourselves to make a change. So the first layer is the children. The second layer is the youth. And the third layer is the homemakers. So they are the third layer. The environmental leaders should focus and use their leadership qualities and inculcate the leadership qualities and make them to contribute something to the development of the nation. So the next point of which I would like to focus is the ecosystem restoration. So the restoration process, what is the role of a social worker? What is the role of an NGO? What is the role of welfare associations? We should just talk to them in the process of restoration. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் எந்த ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தாலும் again we started fighting against them, we started agitating, we started protesting. So that is not the only matter. We have to find the solution. We should not focus on the problem. As an environmentalist, as a social worker, as an environmental worker, or as an NGO, as a welfare association, it's our role to guide the entire people to restore the nature or the diluted resources or the destroyed resources. How we can protect that? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to focus on the good side of it and how we have to change the challenges into opportunities. நிறைய opportunities. What is the feasible opportunity? I'm just dead against the water drinking water bottles. But அதுல பாத்தீங்கன்னா Aquafinaவோட லேபிள்ல கிளியரா போட்டிருப்போம், we give more water than we take in. So அது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can find out the reason behind that story. அவன் வந்து எப்படி ஆழ்குழாய் கிணறு போட்டு வாட்டரை வந்து பியூரிஃபிகேஷன் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சானோ, அப்ப people started fighting and they don't want to encourage these companies to come, PepsiCo, to come to India, and they don't want these people to take water facilities and other things. So அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, instead I want to just take everything to the maximum extent. அதனால உங்களுக்கு எவ்வளவு ட்ரீஸ் நான் வந்து டெஸ்ட்ராய் பண்றனோ, எவ்வளவு வந்து வாட்டர் லெவல் நான் எடுக்கிறேனோ அந்த வாட்டர் லெவலுக்கு ஜஸ்ட் I want to give it அப்படின்னு சொல்லி one second. Yeah. So the அப்போ Aquafina கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் நான் எடுக்கிறேன், மீன் எவ்வளோ தண்ணி எடுக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், I want to just develop the forestation. So alternative solutions we want to give it and solite. They are proving it in certain areas, but we are losing the groundwater level. That is another debate. But we are making them to grow artificial forests, and they are growing trees. They are very much conscious about not violating the rules and regulations, because people are aware about it. The NGOs are fighting for that. The social workers are fighting against them. Welfare associations are talking about that. So there you have to go as a leader and give alternative solutions for the people. Don't only do agitations. As a leader, you have to restore the restore, we call it as the restoration or restoration. திருப்பியும் இழந்தவற்றை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும்.
என்ன மாதிரியான முயற்சிகள் வேணும்னாலும் எடுக்கலாம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் வந்து சிட்டுக்குருவி எல்லாம் இல்லாம போயிடுச்சு மொபைல் டவர் போன்ஸ் அதனாலன்னு. எவ்வளவு பேர் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம் அந்த மொபைல் போன்ஸ்? Why we are using it? So if we started stopping it, automatically the usage பண்ண முடியாது, right? Okay, so minimize it, minimize to a certain extent. அப்ப minimize பண்ண reduce பண்ண we can restore. So பக்கத்து வீடு கட்டினா ஃபுல்லா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் போடணும், ரைட்? ஓகே. So but the problem is நம்ம ஃபுல்லா அவங்களுக்காக கணக்கு காக்கி காமிச்சிட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு சைடு ஃபுல்லா சிமெண்ட் போட்டுறோம். Please, the role of the welfare associations, go to every individual house, insist them that they should make the rainwater harvest, and that should be used for further restoration to increase the groundwater level. They may be asking a question, நீங்க யார் இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு? People may be asking a question. You tell them that you are going to suffer. உங்களோட water level தான் zero ஆக போகுது. We are not going to worry about that. You please tell them that you are also part of the society. Your role is also there. As an NGO or as a welfare association, we should also insist them to restore the economic system or environmental system. So that is the next step what we are talking about that. Am I audible? Am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Please go ahead. Yes, Hello? yes. Yes, the next is about the forest cover. Role of institutions in forest cover. Forest cover is one of the main theme this year UNO declared. And you all know the environmental theme was to restore, reimagine, and reconstruct. And what is this forest cover talks about? Forest cover, the educational institutions, your role is, the institutional role is very much important to improve the forest cover. Make them go for nature walk. And you have to create awareness, all the educational institutions, you have to create an awareness to the people and lead them towards the forest walk and forest cover. You just இன்னைக்கு ஒரு நியூஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் நியூஸ், கர்நாடகால இருந்து they had released a video, tourism video introduce பண்ணிருக்காங்க, environmental video. It is awesome experience with anybody can just Google it and see. Experience with Nicole home. See, all the animals, they are enjoying in this pandemic situation. They are coming on the roads, they are enjoying, they are playing, everything is going on, and lot of beautiful sounds created by all the birds. So people, those who are going for picnics or for any type of forest walks, please insist them that we have to maintain the forest and we have to cover the forest, and a lot of forest fires are happening. What is the alternative solutions we can make for that? The role of education institutions, do a lot of researchers and make your leaders to think about it, form committees, and just to talk them about the forest fire and the forest cover. By the way, you can inculcate the habit of saving our environment. Next is about role of 3R policies. It should be followed only with the help of political parties and with the government, what they are doing it. Along with all these people only we can achieve this. So now we are having a lot of support for the environmental things. People are very much aware that some particular political party, we long back Trichy la vandu sir alnike sonnaru meetings nariya போட்டுட்டு இருக்காங்க, ட்ரிச்சி தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுவோம் நம்ம ஃபவுண்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, ரோட ஃபுல்லா நோண்டிட்டு மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. சோ எக்ஸ்னோரா காட் அ ஸ்டே. இங்க வந்து மீட்டிங்ஸ் போட்டாலும் நீங்க ரோட டிக் பண்ண கூடாது, பிளஸ் ட்ரீஸ் எதையும் கட் பண்ண கூடாது. சோ நம்ம எக்ஸ்னோரால இருந்து ஒரு ஸ்டே வாங்கணும். And all the political parties, those who are putting the meetings, they were very much scared about Exnora. So a small environmental organization which is threatening the entire government, threatening in the sense we are giving caution to them that the environment will be polluted, and the trees, if you started cutting it, and we will be facing a lot of problems. So the 3R, reduce, recycle, and the rejuvenating things can be possible only with the help of political support of political parties and government. We are not going to earn anything for our personal benefit. As a leader, as an environmental leader, as a social activist or environmental activist, please join with all the parties
and what are all the initial initiatives they are taking it, you please join with them if it is provided, if it is environmental protection. Banners வைக்கிறாங்க, we were dead against that. Nowadays you can see that no flex banners. So flex banners எல்லாத்தையும் prohibit பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு என்ன பண்றோம், எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஓலையில எல்லாம் கட்டுறோம். ஸோ ஓலையில வந்து பெரிய பந்தெல்லாம் போட்டு தென்னை மரம் அந்த மாதிரி இளநீர் இதெல்லாம் வச்சு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல இன்னைக்கு நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பந்தெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. So this is all a role of political parties where we have to seek and slightly we have to show our leadership towards all these people, and role of government is very much important. We are moving with all the local parties, the municipalities, the town people. We are having very good contact with the government people, commissioner, collectors, all those people. So please use all those things whenever, wherever it is possible. Take an initiative, go and save the society, make a drive for that. So that is one of the So I think she has a network issue and she left the meeting, sir. Oh. Okay, any questions? And feedbacks are welcome. வந்தாலும் கண்டினியூ பண்ணிட்டோம். Yeah. So please give feedback about our Senthilnathan session, sir's session, and more. Yeah, I think she joined, sir. She joined, sir. Sir, am I audible? Yeah. Sir, I am Welcome, Dr. Padma, former principal SRC. Welcome, Your way of presentation, really unique one, and really you made us how to use our city effectively with rules and regulations. If we use our city, then we people, according to the city people, we have to be educated first of all these things. I think here is the chance for Exnora to educate the people how to use their city in an effective way. And in Madam Ragini's session, I was very much impressed, and I was very particular about this rainwater harvesting, because this one is going to be the future problem. And many of them forgotten that at least Exnora that should concentrate on this. This is my feedback, sir. Excellent presentation by both of them in different ways. Thank you, sir. Thank you. This is sir M Chidambaram. நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமா? Sure, sir. Sure, sir. Welcome, sir. General Secretary. I was there for most of the time when they were speaking. In between, there was my daughter's school meet. 20 minutes I went away. But I have conducted more than 6,700 workshops. Mohan knows it. Sure. But these two young people, you have identified them correctly. And the way they presented, very serious subjects, interesting manner. Hats off to both of them. We should encourage them, and they are already achievers. We look forward to work with them. As a senior and well-wisher of Trichy Youth Exnora, and both of them, I bless them to exceed and do more. Thank you very much, Mohan, for the opportunity. Please convey to both the people, they are not merely presenters or scholars, they are achievers. And they're going to become leaders, taking it to the whole world. Congrats, madam. Congrats, sir. God bless you both. Thank you. Thank you, sir. Thanks, sir. So Thanks thank a you lot, very sir. much, sir. Actually, sorry, some network issues for me. So I joined in the mobile, but I couldn't share it. That's what I was not with you. So the last one point within that they finished off. Please allow me 1 minute time. Let me finish off this. Yes, Just yes. 1 minute. I'll sum Yeah, up. proceed, Come proceed. on, ma'am. please. Please So proceed. yeah. So the next slide which I want to talk about is about the role of kids in the schools and in the colleges to reimagine. So you should clearly tell them that what are all the younger generation informations what we had when we were young. எப்படி இந்த குளம்லாம் இருந்துச்சு, எப்படி இந்த கம்மாயெல்லாம் இருந்துச்சு, எப்படி இந்த ஊர்லாம் இருந்துச்சு.
So இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, you have to teach them and tell them that this is what the methodology we should follow always, and make the people to understand that this is what the world was. This is what the world was. Now we are polluting to the larger extent, and please reimagine such a kind of life which you are going to lead it. நீங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா, in near future you can lead a life like us. ஒரு environmental free, pollution free ஒரு வேர்ல்டுல உங்களால வாழ முடியும். ப்ளீஸ் இமேஜின் அப்படின்னு சொல்லுங்க. எங்களை மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு லீட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ளீஸ் tell to the kids and ask the kids to pass the message. As a role of our school teachers, please insist even the small kids of 3 years old, 4 years old, 5 years old, those who are coming to you, to reimagine how the world will be, how the nature will be, how it was, how it is now. So that point you should be very, very cautious about it. Then the last point is that be a vegan. Why I want to say as a vegan, வெஜிடேரியனா இருக்கிறதுக்கு கத்து கொடுங்க. நான் வந்து எந்த ரிலீஜியஸ் பார்ட்டியோ இல்ல வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லல. The livestock should be a balanced one in the eco-friendly system. So நம்ம எல்லாருமே vegan diet எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமி ஆல்மோஸ்ட் எக்கோசிஸ்டம் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு கத்து கொடுங்க வீகன் டயட் எடுத்துக்கிறதுக்கு. எப்ப வேணாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாம். பீப்புள் நோஸ் இட் 76 மணி நேரம் ஆகும் ஒரு மட்டன் பீஸ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. So why they want to take all these diet, and you tell them that all sorts of nutrition and all sort of things are available with a diet already traditionally what we followed. So அந்த மாதிரியான சிஸ்டத்தை இன்கல்கேட் பண்றதோட குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். As a environmental leader, we should also think in the food and beverages aspect and make the people to think and go for vegetarian and be a vegan. And the last one is 1 hour 1 day. So Save the Planet challenge, please create in the social media, create in all sort of mass communication, 1 day 1 hour concept. At least every month we should conduct this. Every month we have to conduct 1 hour. Everybody should switch off all the electrical items. Everybody should contribute and live in a nature, and at least 1 hour without any electrical instruments, go out in a common place and sit calmly and watch the nature. Please teach them, save the planet by eco-friendliness and talking with nature at least 1 hour per day. Make the children to sit in the open space and ask them to read, ask them to watch what is happening. So that should be the ultimate solution. If everybody started thinking like that, 20 crore people in India, 121 crores people, when you started 1 hour at least every day, when you started thinking about environment, about nature, about our planet, it is creating a very good impact. At least we, the Exnorians and the environmentalists, we should think about it and we should live with the nature at least 1 hour. And what is the current COVID challenges? It is a very big challenge now the world is facing it. Especially India is facing now. COVID-19 is creating 615 tons of e-waste and biomedical waste, and which is creating between June 2020 to May 10, 2021. So what we are going to do for this biomedical waste, whether we are going to throw it as such, what is the additional steps we are going to recycle it or degrade it? What is the steps we are going it? We have to initiate a research side. Within this June to May, try to understand that 45,308 tons we produce. What we are going to do for that? This is the current challenge. Please, as environmental leaders, please talk to the youngsters, talk to the children, talk to the family people, talk to scientists, do some researches, find out some solutions to recycle all these waste. The campaigns, as a youngster, what are all the campaigns you can do? Make a Kiss the Ground challenge.
every day in a very cool and calm place where there will be a good plantation where you feel like greenery. Ask the children to go, or ask the people to go and kiss the ground and take a video and post it. Planting more indigenous plants and trees. Ask them to plant it indigenous plants. And selfie videos with your beloved plant. You grow your plant, you just make it in your house, and you take a selfie and just post it. And we can create forums for that. And you can also conduct online video quiz. By the time, people will be searching. Even myself and Sendil, when we want to prepare for this, we're doing it for longer time. Right? We were browsing and finding out a lot of information. And conduct a lot of wealth out of waste contest in the video posting. So ask them to do a lot of video postings using the waste items as well. So these are all some of the initiatives every leader should take. Along with it, the last point is, let we all grow together along with the trees. Grow, what to grow? Grow humanity, grow mercy, grow optimism, grow willingness, grow self-confidence, grow self-control, along with the leadership qualities of integrity, ability to delegate, communication, self-awareness, gratitude, learning agility, influence, empathy, etc., etc. Along with that, we all should grow together. Thank you very much. Thank you, ma'am. Thank you for the excellent presentation and great. Hello. Thank you to both resource person. நிர்மல் சார் சொல்றது எப்பவுமே அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி. ஸோ சரியான ஒரே டாபிக்கை வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி, அந்த வகையில் வந்து டாக்டர் செந்தில் கேநாதனும் நீங்களும் அருமையாக ஷேர் பண்ணீங்க. ஸோ அவர் வந்து யூனிவர்ஸாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். ஸோ வாட் வி டூ அண்ட் ஆல்சோ யூ எக்ஸலன்ட்லி கேட்டகரைஸ் தி யாருக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு நல்ல ஒரு கேட்டகரைஸ் பண்ணீங்க. Congrats, ma'am. We will do our level best, join together along with Exnora International. Any feedbacks? Yes, sir. Balakrishnan, sir. Sir, I am Balakrishnan, the retired headmaster. Excellent program, sir. Really, it is. I am very happy about this day. Mr. Sendil sir சொன்னது மாதிரி அந்த conversation between God, earth and the human being was very excellent. உண்மையிலேயே அதை நினைச்சு பார்க்கும்போது இப்போதான் அந்த ரியாலிட்டி எனக்கு புரியுது. பிகாஸ் ஐ எம் நாட் இன்க்ளூடட் திஸ் எக்ஸ்னோரா. ஐ எம் எ நியூ பர்சன் ஃபார் திஸ் ஃபீல்ட், பட் ஐ எம் எ டீச்சர். ஐ எம் எஜுகேட்டிங் மை சில்ட்ரன்ஸ். வாட் எவர் த ப்ரோக்ராம்ஸ் வி ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்கூல் இட் செல்ஃப். ஏன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எப்படி ட்ரெயின் அப் பண்ணுறோமோ அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ண முடியுங்கிறதுனால வி ஆர் எஜுகேட்டிங் அவர் சில்ட்ரன்ஸ். அது மாதிரி ரோகிணி மேடமும் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே வந்து இவ்வளவு நாளும் நம்ம அதெல்லாம் இழந்துட்டோமே. So this is the pandemic period giving opportunity for me for meeting these the excellent performance peoples. Really, I'm very happy about this day. I will make it to be change my revolution. Still, I'm working as a headmaster of the school. So definitely, I will try to do better in these societies. Thank you very much for giving these opportunities. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. We will keep in touch, sir. Thank you. We will do sure, together. Sure. Yes, sir. In the school, sir, sir? Now, I was retired from the government. Now I am working as a... I am retired from government teacher. Okay. Now I am working as a headmaster in Yavanodaya High School. This is a totally orphanage school which is situated near Singaperumal Koil. I am in Chennai. Okay, fine. Thank you very much, sir. I know the sir, the president Nirmal sir. I know him very well. I met him many number of times, but you may not know it because I'm not continuously in touch with this because I'm doing it my work. I'm in Chennai. I will start the work from 7:30. I will return back after 8. That's sure, only sir. That is the problem for me. Okay, thank you very much, sir. Sure, sir. We will meet you in person. Yes, sir. Thank you, sir. Excellent program. Well organized. Really, I'm very happy. Thank you, sir. Balakrishnan from Neyveli, sir. Excellent. I hope. Sir, நீங்க அவர் இந்த கொஞ்சம் வாய்ஸ் மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. இந்த இயருக்குரிய தீமோட அவங்க பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது சார்.
அதாவது வந்து ஈகோ கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஈகோ கன்சர்வேஷன் மாத்திரம் இல்லை, ஈகோ ரெஸ்டோரேஷனுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது கேட்ச் த மீன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம நிச்சயமாக செய்யணும் சார். இங்கே நாங்கள் நெய்வேலியை பொறுத்தவரை ரொம்ப பசுமையாக நிறைய ஒரு வெஜிடேஷன்ஸ் வந்து க்ரோத்துங்கிறது ரொம்ப அபண்டன்ஸாக இருக்கும் அங்கே. அந்த வகையில் இன்னும் வந்து இதை போல் நம்ம மற்ற இடம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுலேயும் வந்து ஒரு நீட் சிட்டியாக நாங்கள் இது பண்ணிட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏரியா அதுக்கும் அது போல் வந்து தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமே இந்தியா முழுவதும் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும் சார். இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. வெல்கம் சார். வெல்கம் சார். Satish sir, your feedback sir. Thank you, Sridhar. I can say a timely, excellent program being organized by your team, Mohan sir and things. Great thing, Nirmal sir, he came and delivered his speech. Really, Rahini madam, last slide is excellent. That is motivational. Okay, please keep going on. Please conduct such programs which can motivate the youth and drive towards the environment, importance of environment and our mother earth. Earth is the one of the 5 elements. When you touch more, you will get lot of benefits. It is not like a walking barefoot and all. It is good. That means we should love our earth. That's all. Okay, thank you. Over to Sridhar. Thank you sir. And ஒருத்தர் கை ரைஸ் பண்ணியிருக்காங்க, ரெட்மின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. சார் பேசுறீங்களா? சார் வணக்கம். நான் வந்து என்னுடைய பேர் வந்து செல்வமணி. நான் வந்து காளஹஸ்தி பைப்ஸ், காளஹஸ்தில இருக்கு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளான்ட்ல சீனியர் ஜெனரல் மேனேஜரா ப்ராஜெக்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிருக்கேன். என்னுடைய கேரியர் வந்து 73ல சக்தி பைப்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரலையும் 2019ல ரிட்டையர் ஆகிற வரலையும் பைப் கம்பெனில இருந்து போச்சு. நான் ப்ராஜெக்ட்ல இருந்ததுனால ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய மரங்கள் எல்லாம் கட் பண்ற மாதிரி வரும். அதுக்கு வந்துட்டு எங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு எத்தனை மரம் கட் பண்றோம் அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு கை துவங்குவாரு. அதை 10 டைம்ஸ் அதுக்கு ஈக்குவலண்டா போட்டு ட்ரீ வச்சு அதை ஒருட்ட கையை துவங்கி என்விரான்மெண்ட் கொடுத்து இது பண்ணணும், ராட்டிஃபை பண்ணணும். அதாவது அந்த கன்ஃபர்மேஷன் நான் கன்ஃபர்மேஷன் இருக்கிறத இது பண்ணணும். அது மாதிரி என்னுடைய கேரியர்ல இருந்துச்சுங்க. ரெண்டாவது எனக்கு வாய்ப்பு வந்து எங்க கம்பெனில வந்து நிறைய சாலிட் வேஸ்ட்டை வந்துட்டு ரீயூஸ் பண்றதுக்கு, அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் பர்னஸ் இருக்கு, அதுல இருக்க ஸ்லாக் அதை யூஸ் பண்ணி சிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 300 டன் பண்றோம். அது மாதிரி பிளாஸ்ட் பர்னஸ்ல வர கேஸ் யூஸ் பண்ணி 2.5 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்றோம். அதுக்கு அடுத்தது கோக் ஓவன், அதாவது ஆஸ்திரேலியாவில் கோக் வாங்கி அதை வந்து கோல் வாங்கி கோக்கா கன்வெர்ட் பண்றோம். அதுல வர்ற வேஸ்ட் ஹீட்டை யூஸ் பண்ணி 12 மெகாவாட் பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல வந்து பிளான்ட்ல வந்து 2004ல 50 போர்வெல்ல எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸ்பான்ஷன் பத்தல. திருப்பதி முனிசிபாலிட்டியுடைய வாட்டர், அதாவது தெளிஞ்சு கடைசியில நலாவோட போகுது, அந்த வாட்டர் எடுத்து 20 கிலோமீட்டர் கிராவிட்டில கொண்டு வந்து அதை ட்ரீட் பண்ணி ஒரு நாளைக்கு 5 மில்லியன் KLD வாட்டர், எஸ்டிபி வாட்டரை நாங்க பிளான்ட்டுக்கு ப்ராசஸ் யூஸ் பண்றோம். அது எவாபரேஷன்ல மெயின்டைன் பண்றதுக்கு. இப்போ வந்து தற்சமயம் வந்து அது 7.5 MLD இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பேஸ் ஆகிற சாண்ட், கோர் சாண்டு, சிமெண்ட், ஸ்லாக்னுடைய பிளாஸ்ட் ஸ்லாக் இதெல்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனட்டாக மிக்ஸ் பண்ணி பிரிக்ஸ், இந்த நம்ம ரெட் பிரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கோம். இது மாதிரி பலவிதமான சோர்சஸ் வேஸ்ட்டை வந்து ரீயூஸ் பண்றதுக்கும் கன்வர்ஷனுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப சமீபத்தை ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இங்க எங்க மோகப்பேர்ல இருக்கிற ஹை ஸ்கூல்ல ஒரு மியாவாக்கி ஸ்கீம் அதை ஆரம்பிச்சு அதுல என்ன ஈடுபடுத்திக்கிட்டேன். அது பாரிய வந்து அதுல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதனால அவங்களுடைய நல்லொரு வட்டம் அப்படிங்கிற ஒரு குழுல, பசுமை குழுவில் நான் இருக்கிறேன். ஐயா இது பாரிய என்னோட கைடன்ஸ்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம்.
எம்ஆர்டிஎஸ், இதில் வந்து சிஎம்ஆர்எல், அந்த ரயில்வே நிலையங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு அவங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காணொலி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அட்டெண்ட் பண்றது. நன்றி, வணக்கம். Speaking 30 seconds. Yes sir, sure sir. Thank you. Rahini ma'am raised bio waste. So in that regard, just the biohazardous waste, already some protocols are there. That is okay. That is not in our hand at the moment. So at least as our team, mask and disposables by individuals, we can take responsibility by awareness and practicing certain protocols, how to dispose properly. That we can do it. That is my suggestion. Thank you. Okay, sir. Fine, sir. Thanks for the suggestions. தாமரைச்செல்வி மேடம் இதை கேட்குறேன். மேடம், yes madam. Good afternoon, sir. Thanks for this opportunity. Thanks ma'am. It's a wonderful session, sir. என்னோட சஜஷன் என்னன்னா, இப்ப எங்க காலேஜ்லயே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆர்கனைசேஷன் மூலியமா அவங்க பண்றது சார். ஆனா இப்ப உள்ள பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம சில்ட்ரன்ஸ், இப்ப மேம் சொன்ன மாதிரி சில்ட்ரன், நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே இதை நம்ம இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும். ஸோ இந்த பேண்டமிக்ல அவங்களுக்கு என்விரான்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இப்ப உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்ப இது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட ஃபர்ஸ்ட் நம்ம, ஏன்னா பொறுமைன்றது நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஸோ அந்த பொறுமையை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து எவ்வளவு, என்னோட பாயிண்ட் ஆஃப் சஜஷன் என்ன அப்படின்னா, இப்ப என்விரான்மெண்ட் அப்படின்னா இப்ப நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, சோ ஒரு ட்ரிகர் தான், தூண்டி தான் விடணும், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கண்ட்ரோல் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்கன்னா நீட்டா ஸ்மூத்தா எல்லாமே ஆர்கனைசேஷன் மூலியமா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். சோ இப்ப அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல 1 இயரா வந்து குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல தான் இருப்பாங்க. சோ அவங்க மைண்டை நம்ம வந்து அவங்க பிளேயிங்ல கொண்டு போகலாமா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போகணும். இப்ப என்னோட குழந்தை, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டாலே இப்ப நான் நேச்சுரல் கம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் அவளுக்கு நான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெரரைஸ் கார்டன் ஃபுல்லா நேச்சுரல், நம்ம வீட்டுல உள்ள வெஜிடபிள் வேஸ்ட் எப்படி நம்ம வந்து கம்போஸ்ட், ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு முதற்கொண்டு பியூர் எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளவுக்குள்ள லைஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக எல்லாமே அடிவை நோக்கி தான் போகுது. ஸோ அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து ட்ரைன் அப் பண்ணணும் அப்படின்னா 1 இயரா நான் அதுதான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி நம்ம கம்போஸ்ட் மேக்கப் பண்றது, நான் எப்படி வெஜிடபிள் வேஸ்ட்டை தூக்கி போடாம எப்படி கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணலாம். இப்ப ஈவன் தோ இப்ப நான் அந்த கொக்கோ பீட்டை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம வந்து உரமா மாத்தலாம் அப்படின்னு தான் ட்ரைன் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே நம்ம என்விரான்மெண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல காப்பாத்தலாம் அப்படின்றது என்னோட ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் சஜஷன் சார். தேங்க்யூ சோ மச் சார். வெரி குட் செஷன். தேங்க்யூ சார். மேம், நீங்க கிட்டத்தட்ட தொடர்ந்து 99 நாள் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. அதுல லாட் ஆஃப் யூ ஆர் இன்வால்வ் லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த நேரத்துல வி கங்க்ராச்சுலேட் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் மேமை பத்தி சொல்லணும்னா, அவங்க ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இருக்கு. அதோட கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருக்காங்க. அண்ட் ஷி யூத் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டனோட அசோசியேட்டா இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் 100 ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் டு என்வரன்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதில் வந்துட்டு நாங்களே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ கங்க்ராட்ஸ் மேம் அதுக்கு. So any other feedbacks and suggestions? No, I think so. So shall we go for the next agenda? Thank you. So thanks is a small word in the great world. Thanks is a small word in the great world, but it matters a lot. So by this time, I would like to thank our founder who came and inaugurated the 3 projects, and he conveyed his blessings to us. Thank you, Nirmal sir. And I would like to thank our President Sindhu Pai sir and Chidambam sir, General Secretary, who are being the great support till now. And we can't get a word no from them. Everything they will be telling us yes only. So thanks for
permitting us and giving a free hand to us. Thanks. And I would like to thank our resource persons, Dr. S. Rahini Karthik and Dr. Senthil Nathan sir, who gave the excellent presentation, and it was an eye-opener session for many people, I think so. So thanks, thank you, sir. Thank you, madam. And I would like to thank our Youth External founder and the Youth External office bearers and all the participants who have been participated. And thank you all, one and all. Let's march towards a rejuvenating society. Thank you all. So I would like to share my share the link of tomorrow's project. Please join in the WhatsApp group. If needed, you can use the doctor's suggestions. You can take the doctor's suggestions. So I'm sharing once again. So these are the links. So you can join, and we are sending to WhatsApp also. Sir Balakrishnan sir, I have noted your number, sir. Thank you, sir. Thank you all. Thank you all. Jai Hind. Jai Hind. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you, sir.